இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைக்கு மத்தியானம் எனக்கு ஒரு வேலை முடிஞ்சது. அப்போ எனக்குள்ளே இருக்க பிதா சொன்னார், மரணம் ஜனனம் இதை குறித்து நான் உனக்கு சொல்கிறேன், அதை பதிவு பண்ணுனார். சரிங்கப்பா அப்படின்னு வந்தேன். மரணம்னா என்ன, ஜனனம்னா என்ன, நித்திரைனா என்ன அப்படிங்கிறத குறித்து சொல்கிறேன்னாரு. அதில் எனக்கு முக்கியமாக ஜனனம் எல்லாருக்கும் தெரியும், எல்லா மனிதருக்கும் நடக்குதுப்பா. எனக்கு நீங்கள் மரணம் இல்லை நித்திரை இது ரெண்டை குறித்து சொல்கிறேன்னு சொன்னீங்க. அது அந்த அந்த இதுக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு தெரிஞ்சுக்கிறேன்னு. ஓகே, ஜனனத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் என் கையால் உங்களை படைக்கிறேன்னு. அப்போ மரணம் நித்திரை ரெண்டையும் குறித்து சொல்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு. நான் படுத்து தூங்கிட்டேன். மத்தியானமே வந்துட்டேன், தூங்கி எந்திரிச்சேன். 2:30 மணிக்கு நைட்டு எனக்கு முழிப்பு வந்தது. முழிப்பு வந்த உடனே கொஞ்சம் நேரம் யூடியூப் எடுத்து சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு மறுபடியும் வச்சுட்டு தூங்கிட்டேன். தூங்கின உடனே 2:30 மணிக்கு படுக்கிறேன், 6:45 தான் எழும்புறேன். இதுக்கு இடையில் நடந்தது என்னென்னா, ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அதாவது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். ஏற்கனவே அவர்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கேன். இப்போ சரீரத்தில் நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன். அந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகிறேன். பெரிய கம்பெனி ஆகிட்டார் அவர். அந்த கம்பெனி பெரிய கம்பெனி, ஆட்டோமேட்டிக்கு சற்று போகிற அளவுக்கு வளர்ந்துட்டார். ஆனால் அங்கே வேலைக்கு யாருமே வைக்கலை, அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னை வேலைக்கு கூப்பிட்டனால அன்றைக்கி நான் போகிறேன். போன உடனே 8 மணிக்கு கரெக்டாக போயிட்டேன். காலையில் 8 மணிக்கெல்லாம் போனோடனே ஆட்டோமேட்டிக் கதவுனா நான் போனோடனே திறந்துருச்சு. திறந்தோடனே உள்ளுக்கு போயிட்டேன். நான் உள்ளுக்கு போன உடனேயே என் ஓனரு அவரோட வேலை டூல்ஸுகளை எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனியோட சைடு கேட்டு வழியில் வெளியில் போகிறாரு. அப்போ நான் உள்ளே போகிறேன், அவர் வெளியில் போகிறாரு. அப்போ நான் நினைக்கிறேன், வெளியில் ஏதோ சைட்டு ஒர்க் இருக்கும் போல், அதை முடிக்கிறதுக்கு போகிறாரு. சரி, அவர் வரட்டுன்ட்டு நான் உள்ளுக்கு போய் எந்த வேலையை பார்க்கலாம், எத்தனை வேலை, நிறைய வேலை இருக்குது, அதில் எந்த வேலையை பார்க்கணுன்னு எனக்கு தெரியாது. அதனால் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வேலையாக. வால்களை ஜாயிண்ட் பண்ணி போடலாமா, ஒரு மிஷினரி பாதை செஞ்சு போட்டிருக்காரு, அதை முடிக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, இருந்தாலும் ஓனர் வந்து சொன்னால் தான் நம்ம செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே இருக்கேன். மணி 9 ஆச்சு, 10 மணி ஆயிடுச்சு. 10 மணி ஆயிடுச்சு, வேலைக்கு வந்திருக்கோம், 10 மணி வேஸ்ட்டாக போயிடுதே, இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப சரின்னா நான் வெளியே கம்பெனி விட்டு வெளியில் வரேன். வெளியில் வந்த உடனே ஆட்டோமேட்டிக் சற்று கதவு திறக்குது. நான் வெளியில் வரேன். என் அந்த கம்பெனிக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்டு சுவர் இருக்குது. அங்கேனா ஒரு ஆள் உட்காந்துருக்கா. அப்படி அண்ணே இங்கே வாங்கினேன்னு கூப்பிட்டாரு என்ன. சரி, வேலை தான் இல்லையே அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறப்ப, அண்ணே உங்களோட யூடியூப் சேனலை நான் ஃபுல்லாக பார்க்குறேண்ணே அப்படின்னா. அப்படிங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைபரா அப்படின்னாரு. இல்லைண்ணே, சப்ஸ்கிரைபர் இல்லைண்ணே. அப்படியா, அப்போ ஒரு லைக்கைக்கு போட்டிருக்கீங்களா? இல்லைண்ணே, அதுவும் போடலைண்ணே. வேறு என்னங்க, எதுக்குங்க என்னை கூப்பிட்றீங்கன்னு கேட்டேன். எதுக்குங்க கேட்குறீங்கன்னு. இல்லைண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேனே, உத்து கவனிச்சேனே. ஆனால் நீங்கள் ஒரு பேர் ஒன்று சொன்னீங்கண்ணே, அந்த பேர் பைபிளில் இல்லையே, இங்கே எப்படி சொன்னீங்கன்னு நான் பைபிள் எடுத்து தேடினேனே. தேடிக்கிட்டே வந்தேனே, கண்டுபிடிச்சிட்டேனே அதை. நீங்கள் ஒரு வார்த்தை அந்த பேர் சொன்னீங்கண்ணே, ஒரு பேர் சொல்லி ஒரு வசனம் சொன்னீங்க, அது பைபிளுக்குள்ளே இருக்குண்ணே, நான் படிச்சிருக்கேனே. ஆனால் எனக்கு வேறு பேர் நினச்சி, ஆனால் நீங்கள் சொன்ன பேர் தானே இருந்துச்சு, வேணா அந்த காட்டுனேன்னு பைபிள் எடுத்து வேகமாக திருப்புறாரு. அப்போ இல்லைண்ணே, நான் பைபிளை படித்தது இல்லைண்ணே, படித்து முடிக்கலை. அதனால் பைபிளில் அந்த பேர் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் சொன்ன பேர் இருக்குல்ல, அது போதும்னேனே. இல்லைண்ணே உங்கள்கிட்ட காட்டிறனே, ஆர்வமாக இருக்கேனே அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறா அப்படி இருக்கட்டும்னே அப்படின்ட்டு நான் மணியை பார்க்குற 10 மணி கழிஞ்சிருச்சு. சிலப்போ முதலாளி எப்போ வந்தாலும் எனக்கு வேலை கொடுப்பாருட்டு, நான் என்ன கம்பெனிக்குள்ளே போகிறேனே, முதலாளி வந்தார் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு மறுபடியும் நான் அந்த கேட்டை திறந்துட்டு உள்ளுக்கு போயிட்டேன். உள்ளுக்கு போனால் வெறுமையாக இருக்குது, ஓனர் இல்லை, வரல. இப்போ என்னடா வர சொன்னார், ஒரு வேலையுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப சாயங்காலம் ஆகி போயிடுச்சு. 6 மணிக்கு பின்னாடி கம்பெனி பூட்டிடுவாங்க. சரின்னு கம்பெனி போட்டாங்கன்னு வெளியில் வர்றப்ப ஒரு டீயாவது சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு ஒரு டீ கடைக்கிட்ட போகிறேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச 4 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 பிரதர் எனக்கு தெரிஞ்சவங்க. இப்போ இந்த உலகத்தில் உள்ளதில் எனக்கு யாருன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியுது, இது என்னாருன்னு தெரியல. சரின்ட்டு அவங்களோட போயிட்டு டீ சொல்லுங்கண்ணே, வாங்கினே டீ சாப்பிட்லான்னு நான் டீ சாப்பிட்டுக்கிட்டே நான் மேலே அண்ணாந்து பார்க்குறேன். வானத்தை இருட்டுனால ஃபுல்லாக ஸ்டாருகளாக இருக்குது, நிறைய நட்சத்திரங்க, ஏகப்பட்ட நட்சத்திரம். அதில் எல்லா நட்சத்திரத்துக்கு கீழே ஒரு நட்சத்திரம் தெரியுது, ஒரு ஸ்டாரு.
அது நல்ல பிரகாசமாக இருக்குது. அதாவது நைட்டில் இந்த ஹெட்லைட்டு போட்டால் இப்படி வெளிச்சமாக இருக்குது, அப்படி இருக்குது. வெளிச்சமாக இருக்கவுமே, ஏன் பிரதர் அது என்ன பிரதர் இந்த ஸ்டார் அப்படிங்கிறப்ப அப்போ தான் 4 பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க. ஆமாம் பிரதர், இந்த ஸ்டாரை இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை. நாங்கள் அதை பார்க்கணுமே, அது என்ன என்ன இந்த ஸ்டார் புதிய கிரகணம் எதுவும் உருவாயிருக்கா வானத்தில் அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு ரைட் சைடில் ஒருத்தர் ஒரு இந்த 3 சைக்கிள் இருக்குல்ல, இந்த மீன் பாடி வண்டி இருக்குது பாருங்கள், அது மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சவராக இருக்கார். அவர் முகம் எனக்கு தெரியுது, அவர் தெரிஞ்சவராக இருக்கார். அப்போ அவர் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு, அவர் தான் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு பார்த்தேன், நான் அண்ணாந்து பார்த்தது. அப்போ அவர் சொன்னார், அண்ணே அது என்னண்ணே மேலே புதுசாக ஒரு நட்சத்திரம் தெரியுது, அது நட்சத்திரமா இல்லை ஒரு கிரகணமா, புதுசாக ஏதாவது வந்திருக்கா உருவாகிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, அதாப்பா உன் கண்ணாடியை கொண்டான்னு என்கிட்ட இருந்து என் கண்ணாடியை வாங்கினார். இந்த கண்ணாடியை வாங்கி அவர் காட்டுறாரு, உன் கண்ணாடியோட வலது பக்கத்தில் நீ அதை பார்த்தனா அது சூரியனாக இருக்கும். அப்படி இந்த வலது கண்ணாடியில் உனக்கு தெரியலனா அது சூரியன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், அப்போ இடது கண்ணாடியில் பார்த்தா என்னன்னு கேட்குறேன். நீயே பாரு அப்படி சொன்னார். சரி, லெஃப்ட் கண்ணாடி இந்த கண்ணாடியில் ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்குறேன், அது பிரகாசமாக இங்கேருந்து பார்க்க தான் தெரியுது. அங்கே போய் பார்த்தா ஒரு இருண்ட கோள் இருக்காது. ஒரு அதாவது இப்போ நம்ம எப்படி புதன் வியாழன் வெள்ளி சனின்னு கிரகணம் சொல்கிறோம், அதே மாதிரி இருக்குது. அது இருட்டாக இருக்குது. சரின்ட்டு என்னடா இருட்டாக இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து அப்போ கூட இருக்க பிறகு சொல்ல டெலஸ்கோப்பில் பார்த்துடலாம் பிரதர் அப்படின்னோடனே அவங்க 4 பேர் டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறாங்க. அவங்க டெலஸ்கோப்பில் ஜூம் பண்ண அது அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஜூம் பண்ணோடனே அந்த கிரகணத்துக்குள்ளேயே போயிடுச்சு. பெரிய அரண்மனைனா அவ்வளோ பெரிய அரண்மனை இல்லை. அதில் ஒரு ஆள் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ப்ரேயர் எடுக்கிறாரு. பெரிய அரண்மனை. ஆனால் ஏன் பார்வைக்கு நான் இந்த கண்ணாடியை தான் போட்டு பார்க்குறேன், அதுக்குள்ளே போகுது. அது இந்த சினிமாவில் ஜூம் காட்டுறது மாதிரியே இருக்குது. உள்ளே போனால் 360 டிகிரி அந்த அரண்மனையை பூரா பார்க்குறப்ப எனக்கு சாயலுக்கு ஆலன் பால் எப்படி பேசுவாரோ அவரோட ட்ரெஸ்ஸு தான் போட்டு பெரிய இது முன்னாடி அவர் யாருக்கிட்ட ஸ்பீச் கொடுக்குறாருன்னா, முன்னால் நீளமான டேபிள் வரிசை ஆள் உட்காந்துருக்காங்க. அவர் பேச கை தட்டிக்கிட்டு அல்லேலூயா பயங்கரம் அப்படி கத்துறாங்க. கத்த பயங்கரம். நம்ம டீ என்னடா எவ்வளோ பெரிய அரண்மனையில் இவ்வளோ பீச்சு ஆலன் பால் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டாரா? சைக்கிளுக்கு ஏன்னா சைக்கிளில் போய்கிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வளர்ந்தார். அதுக்கப்புறம் ஒரு சேனல் ஆரம்பித்தார், டிவியில் ஓடினார். அதுக்கப்புறம் வால் டிவின்னு சொல்லி லைட் அடித்தா எரிகிறது இருக்குது. பின்னாடி வானத்துலேயே வானத்துக்கு கீழேருந்தே மேலே பார்த்துருங்க ப்ரேயர்னு கேட்குற அளவுக்கு இவ்வளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி இருக்குது, ஆனால் ஆள் கம்மியாவில் இருக்காங்க. அப்போ பார்க்குற ஓஹோ டெவலப்மெண்ட் எவ்வளோ பண்ணிட்டாங்க பாரு. கீழேருந்தே ஸ்டார் அடித்து அப்படியே வானத்திலேயே காட்டுற அளவுக்கு புதிய தொழில்நுட்பம் டெக்னாலஜி வந்துருச்சு. சரி, அவங்க ரேஞ்சுக்கெல்லாம் யாரும் போக முடியாதுடா அப்படின்ட்டு இங்கேருந்து பேசுகிறோம். வந்துட்டேன். ஜூம் பண்ணி பார்த்தா ரிட்டன் ஆன உடனே சரி வீட்டுக்கு போகலான்டா. எனக்கு வீட்டுக்கு வேலைக்கு போனேன், வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போன உடனே ஒரு சின்ன ரூமு, ஒரு எனக்கு ஒரு மதிப்புக்கு பார்த்தா ஒரு 20க்கு 40 இல்லைன்னா ஒரு 30க்கு 60 இவ்வளவு தான் சைஸு. அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அவங்க இருக்கவங்க யாருமே நம்ம ஊரை சேர்ந்தவங்களாம் இல்லை. எனக்கு ஒரு ஆள் ஒரு குள்ளமாக நடந்து வரானா, அவன் ஜப்பான்கார மாதிரியும் தெரியுறான், சைனாக்கார மாதிரி இருக்கான். இன்னொன்று பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுக்காரவங்க மாதிரியும் தெரியுது, ஃப்ரெண்ட்ஸுக்காரவங்க இல்லாதது மாதிரி இருக்குது. அதில் ஒரு முகம் கூட எனக்கு அடையாளம் தெரிஞ்சதா இல்லை. சரின்ட்டு என்னடா இந்த இடம் என்னடானே எனக்கு தெரியல. ஏன்னா அதில் அந்த ஹாலோட நடுவில் ஒரு மனுஷன் நிர்வாணமாக காலு சூம்பி கை சூம்பி சேது படத்தில் இப்படி சங்கிலியை கட்டி போட்டு படுத்திருப்பான். அதே மாதிரி ஒரு மனுஷன் மொட்டை அடிக்கப்பட்டு வலுன்னு உடம்புல ஒரு முடியுமே இல்லை. நான் பார்க்குறேன், இது ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு அந்த ஆளை சுற்றி வந்து பார்க்குறேன். அந்த ஆளை ஆம்பளையும் இல்லை, ஆணுறுப்பும் இல்லை, பெண்ணுறுப்பும் இல்லை. ஆனால் கண்ணை பார்க்குற முழிச்சு தான் இருக்கார். சேது படத்தில் மாதிரியே தான் படுத்திருக்காரு. மற்றவங்களாம் நடந்து போகிறாங்க, அவங்களுக்கு முடி தலைமுடியெல்லாம் இருக்குது. அதில் சிலர் நிர்வாணியாக இருக்காங்க, சிலர் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க. சரின்னு பார்க்குறேன். அந்த இடத்துல நம்ம ஊர் கிராமத்தில் ஒரு பெண்ணுங்க எப்படி இந்த சாப்பாடு இதெல்லாம் ஒரு கட்டைப்பையில் கொண்டு போய் வியாபாரத்துக்கு போவாங்க, அது மாதிரி ஒரு பெண்ணு அந்த ரூமோட ஒரு சைட்லேருந்து ஒரு
உட்காந்து அந்த கட்டக்கூடையோட வச்சு உட்காந்து அதில் இருந்து சாப்பாட்டு பாத்திரங்களை எடுத்து வைக்கிறாங்க. நான் இதையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்க்குறேன். இந்த பிள்ளைய பார்த்தா நம்ம ஊருக்காரவங்க மாதிரி இருக்குது. இது ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுன்னா, இவ பார்க்குற யாருமே எனக்கு தெரியல. அங்கே இருக்கவங்க யாரையுமே எனக்கு தெரியாது. யார்கிட்ட பேச முடியாது. நம்ம மொழி அவங்களுக்கு புரியுதா புரியாதா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம யார்கிட்ட நான் பேசுகிறதுன்னு. சரின்ட்டு யார்கிட்ட பேசுகிறதுன்னு பார்க்குறப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சு, அண்ணே சாப்பிடுங்கண்ணே அப்படின்னுச்சு. அப்போ நான் நினைக்கிறேன் வியாபாரத்துக்கு இந்த அம்மா கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கட்டுமா அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான், இருக்கட்டுமான்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, ஒரு சாப்பாட்டு ஒரு தட்டில் சோறு அள்ளி போட்டு அதில் மீன் குழம்ப ஊற்றுது. ஆனால் அதில் மீன் இல்லை. அதுக்கு பதிலாக 2 முட்டையை மேலே வச்சுட்டு கீழே வைக்கிது. அப்போ நான் நினைக்கிறேன் சீப்பான சாப்பாடு போல், போன்லெஸ்ஸு மட்டன் சிக்கன் மாதிரி இது மீன்லெஸ்ஸுக்கு குழம்பு ஊற்றி வைக்கிது. அம்மா இது யாருக்குமா வச்சுருக்கேன்னு கேட்குறேன். ஏன்னா அது என்னை பார்த்து அண்ணே சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் இது தமிழ் தெரிஞ்ச பிள்ளை ஓகேன்னு, இல்லைண்ணே வந்து சாப்பிடுவாங்கண்ணேன்னு சொல்லிச்சு. அந்த தட்டில் வச்சிருச்சு. அந்த தட்டில் வச்சது அப்படியே தான் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், ஏம்மா உன்கிட்ட ஒன்று கேட்பேம்மா அப்படின்னு. என்னென்ன, ஏம்மா இது எந்த இடமான்னு கேட்டேன். இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், இது திருச்சியா மதுரையா திருநெல்வேலியா தூத்துக்குடியான்னு கேட்குற மாதிரி அப்படின்னு என்னை பார்க்குது அந்த புள்ள. பார்த்துட்டு இந்த இடமானே எனக்கு தெரியலனே அப்படின்னு சொல்லிச்சு. என்னம்மா இங்கே தானம்மா நீ வியாபாரம் பண்ணுற, உனக்கு எப்படிம்மா தெரியாமல் போகும் இந்த இடத்த, எனக்கு தான் இந்த அட்ரஸ் தெரியல கேட்குறேன், நீ சொல்லுமா அப்படிங்கிறேன். இல்லைண்ணே எனக்கும் தெரியாதுண்ணே, நான் வியாபாரத்துக்கு வரலனே அப்படின்னுச்சு. பின்ன எதுக்குமா வந்தேன்னு, இங்கே இருக்கவங்களாம் சாப்பாடு கொடுக்க வந்தேனே அப்படின்னுச்சு. இங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பசியாக இருக்குது. உடனே சரிம்மா இப்போ எவ்வளோம்மா சாப்பாடுன்னு. சாப்பாடுக்கு காசு இல்லைண்ணே, இலவசம் தானே அப்படின்னுச்சு. ஃப்ரீயாக தானே கொடுக்குறோம் அப்படின்னுச்சு. ஃப்ரீயாக கொடுக்குறியா? ஏம்மா கட்டப்பையில் தூக்கிட்டு வந்ததை நான் பார்க்குறேன், நீ ஒரு வேறு இடத்துல இருந்தானே இங்கே வந்திருக்க, நீ சாப்பாடு கொடுக்க போகிறேன், எப்படிம்மா காசு இல்லாமல் உனக்கு கட்டுப்படியாகும் அப்படின்னு. இல்லைண்ணே எனக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் இதுதானே எனக்கு வேலை. எப்படிம்மா சைவம் அசைவம் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே ஃப்ரீயான்னு கேட்டேன். ஆமாண்ணே சாப்பிடுங்கண்ணேன்னு நம்ம நம்ம சொந்தக்காரவங்க எப்படி பேசுவாங்க சகோதரனை அது மாதிரி சொல்லி, சரிம்மா எனக்கு சாப்பாடு கொடுமான்னு கேட்டேன். ஆனால் எனக்கு சைவம் வேணுமோ அசைவம் கேட்கல. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, ஒரு தட்டை எடுத்து சோறு போட்டு சாம்பார் ஊற்றுது. அந்த சாம்பாரில் எல்லா வகையான காய்கறியும் நான் பார்க்குறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா காயையும் போட்டு ஒரு சாம்பார், அதை ஊற்றிட்டு பூசணிக்காய் கூட்டை தட்டில் வச்சிச்சு. அப்புறம் இந்த அகத்திக்கீரை இருக்குது பாருங்கள், அந்த அகத்திக்கீரையை பொரிச்சதை சுண்டை வச்சதை அதில் நிறைய தேங்காயை சீவி போட்டுருக்கு, சீவல் மாதிரி அதே மாதிரி போட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்துச்சு. அகத்திக்கீரையை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு பிடிச்சமான உணவு அப்படின்னு. உங்களுக்கு தானே எது வேணாலும் இங்கே சாப்பிட்லானே, சைவமோ அசைவமோ நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தானே நாங்கள் இங்கே இருக்கேன் அப்படின்னு. சரின்னு திருப்தியாக சாப்பிட்டுட்டேன். காசே இல்லை ஓசி தானே எடா அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸுக்கு வரேன், வாசலுக்கு. அது ஒத்த ரூமு தான், இடையில பில்லர் இல்லை, குறுக்கு செவரு இல்லை, எதுவும் இல்லை. இந்த பக்கத்து இருந்து அந்த செவரு இதுக்குள்ளே ஒரு 10க்கு 10 ரூமில் எப்படி இருக்குமோ அதே கொஞ்சம் பெருசு. உள்ளுக்கு ஒரு 30லேருந்து 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பேரையும் எனக்கு யாருன்னு தெரியாது. இந்த சாப்பாடு கொடுத்த பிள்ளையும் எனக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு வயசு ஒரு 30லேருந்து ஒரு 50க்குள்ளே இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு பிள்ளை அவ்வளவுதான், அதுக்குள்ளே தான் இருக்கும். சரின்ட்டு அந்த வாசலுக்கு வர்றேன். அங்கே எனக்கு நான் கம்பெனி விட்டு வேலை முடித்தப்போ மேலே பாரு, இந்த கண்ணாடியை வச்சு பாரு, உனக்கு சூரியன் தெரியுமாண்ணா. அவர் உட்காந்துருக்காரு. அவர் பார்த்துனானே, என்னண்ணே நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஏப்பா இது ஏன் வீடு தாப்பா அப்படிங்கிறாரு. உங்கள் வீடா? என்னண்ணே உங்களை எனக்கு தெரியுதுண்ணே, உள்ளே இருக்கவங்க யாரையுமே தெரியலண்ணே. ஒன்று நம்ம உலகத்தில் இருக்க மனுஷங்க மாதிரியே இல்லைண்ணே, இவங்கெல்லாம் வேறு மாதிரி எனக்கு தெரியுதுண்ணேன்னு. அப்படியா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லாமல், ஆனாண்ணே நமக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒரு பிள்ளை எனக்கு சோறு கொடுத்துச்சுண்ணே, சாப்பிட்டேனே, நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணே, திருப்தியாக சாப்பிட்டேனே, காசே வாங்கலைண்ணே அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாரு. அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டியான்னு கேட்டார். ஆமாண்ணே ஃப்ரீயாக தானே கிடைக்குது, ஏன்னா சாப்பாடை வேணான்னு சொல்லுவேன் நான். ஆனாண்ணே நான் என் வீட்டில் எப்போயுமே சிக்கனு மட்டன்லாம் சாப்பிடுவேன், ஆனால் இங்கே மட்டும் எனக்கு இப்படி கொடுத்தாங்கண்ணே, ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு. அப்படியா, அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டே இல்லை, போ பொழைச்சிக்கிட்ட அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் எனக்கு தெரியுது அவர் இதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய நாள் பேசினவராகவும். உடனே அவரை பார்த்தோன்னே, அண்ணே என்னை மன்னிச்சுக்கங்கண்ணே, ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாரு, அது ஏற்கனவே எனக்கு அவர் சொன்னது. அண்ணே என்னை மன்னிச்சுக்கங்கண்ணே, நான் அவர் கை குலுக்குறேன், அண்ணே என்னை மன்னிச்சுக்கங்கண்ணே அப்படின்னு. நான் மன்னிக்காகத்தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் மன்னிக்கத்தானே இருக்கேன் அப்படின்னு. சாப்பாடை சாப்பிட்டுட்டே இல்லை, போ திருப்தியாக போ அப்படின்னு சொன்னார். அப்படியே இந்த செய்தியை யார்கிட்ட சொல்லணும்ல, துடிக்குமே கடன்னு. அப்போ மணி 6:30 காலையில் 6:30, 2:30 படுக்கிற 6:30
என் பொண்டாட்டி எழுப்புறேன், "ஏய் எந்திரடி எந்திரடி ஒரு 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 அப்படியே தரிசனம்டா, அப்படியே எப்படி சொல்லுவாங்க, டிஜிட்டல் கலரில் பார்க்குற மாதிரி இருக்கல சொல்கிறேன்ட்டு அவர்கிட்ட சொல்கிறேன். சொல்லிட்டோடனே எனக்கு இப்போ சரீரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் 2 பேத்துக்கு டக்கு டக்குன்னு கால் பண்ணேன். கால் பண்ணின உடனேயே நீ வந்து இப்போ நான் உனக்கிட்ட காட்டுனதை நீ பதிவு பண்ணி வை, அதை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லவும் தான் இப்போ இப்போ ஓடி வந்து இந்த பதிவை பண்ணுறேன். அதான் அ இதுக்கு முன்னாடி தரிசனம் வரும் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்க மாதிரியே நடக்கும். நான் காரில் போகிறேன், சாரட்டில் போகிறேன், குதிரையில் போகிறேன், ஏரோப்ளேனில் போகிறேன்னு நான் பார்த்த எந்த இதையுமே நான் இந்த உலகத்தில் பார்த்ததில்ல. அந்த உள்ளே பார்த்த மனுஷர்களில் ஒரு பெண்ணு, அது ஒரு பெண்ணு சாப்பாடு கொடுத்தவ எனக்கு தெரிஞ்ச பெண்ணாக தெரியுது. என்கிட்ட பேசினார்ல, எனக்கு சாப்பாடு கொடுத்தாருல, அவர் எனக்கு தெரிஞ்சவராக இருக்கார். மற்ற யாரும் தெரியல, எல்லாம் இந்த ரூமுக்குள்ளே இருக்காங்க. நான் பார்க்குறேன், இவ்வளோ சின்ன ரூமுக்குள்ளே இவ்வளோ பேரா? இது எப்படி? இத்தனைக்கும் அந்த அவர் அந்த வாசப்படி உட்காந்துருக்காரு, ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் திறந்து விட்றாரு அந்த கதவு. ஆனால் ஓப்பனாக இருக்குது, ஒரு ஆள் தான் போகிறது. ஆனால் அங்கே பெரிய கேட்டு நான் வேலை செய்கிற இடத்துல திறக்குது, மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியில் வரப்போ மூடிக்குது. வானத்தில் பார்க்குறது பெரிய அரண்மனை, அப்படி ஒன்றும் பார்த்ததில்ல. நான் நினைக்கிறேன், எத்தனாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் அந்த ஆலன் பாலம் இவ்வளோ வளர்ந்துட்டாரே, இவ்வளோ டிஜிட்டலில் பயங்கர ஆகிட்டாரேன்னு. இது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்தது. இது எனக்குடைய பிதா எனக்கு வெளிப்படுத்தினதா நான் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடு நம்பி ஏற்றுக்கிட்ட எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை பதிவு பண்ணுறேன்.